ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஓடிடி பிளஸ் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க சல்லியர்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் டிராமா. இன்னைக்கு டேட்டுக்கு யூடியூப்பை திறந்தா இந்த படத்தோட ப்ரொமோஷன் தான் போயிட்டு இருக்கு. அதாவது ப்ரொமோஷன் கிடையாது, இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளை எழுப்பியிருக்காங்க. அதனால இந்த படத்தை டைரக்டா ஓடிடில கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு போர் சூழலை காட்டுறாங்க. அதாவது தமிழ் ஈழ வார சொல்லலாம். அங்க ஆர்மிக்கும் மக்களுக்கும் நடுவுல சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அதுல பல பேர் காயம் அடைகிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு டீம் இருக்காங்க. அவங்களதான் பாத்தீங்கன்னா சல்லியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல செயல்படுறாங்க. அங்க அடிப்படுற ஒவ்வொருத்தரையுமே கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதை எப்படிலாம் அவங்க தத்ரூபமா பண்றாங்க, இவங்க எந்த மாதிரி ட்ரெயின்டு, அது மட்டும் இல்லாம அந்த வார்ஃபீல்ட்ல இவங்க படுற கஷ்டங்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயத்தை பத்தி பேசியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை நீட்டா இவங்க முடிஞ்ச பட்ஜெட்டுக்கு பிரசன்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லியே ஆகணும். படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கவங்க ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அல்டிமேட்னு சொல்லலாம், ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இவங்க பேசியிருக்க அரசியலா இருக்கட்டும், இவங்க பேச வந்திருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ஓரளவு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடி. அது நமக்கு பல எமோஷனல் பாண்டிங்கை கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம ஒரு வார் நடக்குதுன்னா அங்க இருக்க மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலியும் படம் சவுண்டா தான் இருக்கு. இவங்க கொடுத்திருக்க பட்ஜெட்டுக்கு சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேனே சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க என்னென்னலாம் சொல்ல வந்திருக்காங்களோ இந்த படத்து மூலியமா அதை முடிஞ்ச அளவு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நமக்காக. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே ஓடிடி பிளஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.